அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, சொற்களில் மிகவும் அல்லாஹுக்கு பிடித்தமான சொல் எது தெரியுமா? ஒரு அடியான் தன்னுடைய சஜிதாவில் இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு பிரார்த்திப்பதாகும்: அல்லாஹ்வே, எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், என்னை நீ மன்னித்து விடுவாயாக என்று சஜிதாவில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவது என்பது அல்லாஹுக்கு சொற்களில் மிக பிடித்தமானது என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற அந்த புத்தகத்தில் 29842வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தியை ஒத்து வரக்கூடிய ஒரு செய்தி, அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தொழுகையில் ஓதுவதற்காக ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். பாருங்க, அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم என்ற இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த துவாக்களை அதிகமாக நம்முடைய சஜிதாக்களில் அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை என்று நாம் ஹதீஸில் வாயிலாக பார்க்கிறோம். இந்த நிலையில் அதிகமாக அல்லாஹுவை புகழ்ந்த வண்ணமாக, நமக்காக வேண்டி நாம் பிரார்த்தித்த வண்ணமாக, பாவமன்னிப்பு தேடிய வண்ணமாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடும்: அல்லாஹ்வே, நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், என்னை நீ மன்னிப்பாயாக, மன்னிக்கக்கூடிய உன்னை தவிர வேறு யாரும் என்னை மன்னிக்க கூடாது, நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று மன்றாடுவோம். அல்லாஹ் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான். நமக்கு நாமே அநியாயம் செய்து கொண்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நம்மளை கண்டிப்பான முறையில் மன்னிப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.